அதாவது பெண்களுக்கான திட்டங்கள் வந்து நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதுல முத்தான திட்டங்கள்னா இன்றைக்கு லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பெண்களுக்கான உரிமை தொகை திட்டம், அதே போல விடியல் பயணம், இதுல எல்லாமே வந்துட்டு பெண்களுக்கான திட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு தலைவரா இருக்கும்போது எங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த காசெல்லாம் அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு கடைக்கு போகிறதுக்கு, இல்லைனா வந்து அவங்களுக்கு சொந்தமாக சுயமாக இப்போ ஒரு குழுவுக்கே பணம் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா கூட இந்த காசை வச்சு அவங்க குழுவு கட்டிக்கிறாங்க. அவங்க அன்றாட தேவைகள் எதுவாக இருந்தாலும் இதில் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நான் தலைவராக இருக்கிறதுனால எங்கிட்ட வந்து யாருமே வந்து ஒரு ஹெசிடேட் இல்லாமல் ஒரு பெண் தலைவராக இருக்கிறதுனால எல்லா பெண்களாக இருக்கட்டும் எங்கிட்ட வந்துட்டு ஃப்ரீயாக பேசுகிறாங்க. லைட் இல்லையா, தண்ணி இல்லையா, ரோடு வசதி இல்லையா, டிச் இல்லையா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் நம்ம பேராட்சியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுருக்கிறோம். நிறைய திட்டங்களை நம்ம அரசு வந்து செஞ்சு நம்ம பேராட்சி சிறப்பாக வச்சுருக்கிறோம். இதனால் வந்துட்டு நம்ம சிறப்பான பேராட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே தொழில் செய்ய மாட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து கட்டட வேலைக்கு போவாங்க, ஒருத்தர் கூலி வேலைக்கு போவாங்க, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கார வேலைக்கு போவாங்க. எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த விடியல் பயணங்கிறது இப்போ எல்லாரும் வந்து ஒரு காசு கொடுத்து டெய்லி ஒரு 10 ரூபாயினாலும் 10 ரூபா அவங்க செலவு பண்ணி தான் மாதம் வந்து 3000 ரூபா அவங்களுக்கு செலவாகுது. ஆனால் இந்த 3000 இப்போ அவங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ரீயாக போய்க்கிறாங்க. இப்போ எங்கள் ஊர்லேருந்து திருப்பூரே போகணும்னால இங்கிருந்து கொடுவாய் வரைக்கும் போகிறாங்க, கொடுவாயிலேருந்து திருப்பூர் போயிடுறாங்க. அதனால ஒரு கட்டணமில்லா பேருந்து வந்து ரொம்ப அவங்களுக்கு உதவியாக இருக்குது.